Hi friends, today's special butter rice. Butter rice எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், பாஸ்மதி ரைஸ் கப்பு வந்து நான் 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். 1 டொமேட்டோ தக்காளி வந்து சிறுசா கட் பண்ணி வச்சிங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஆனியன், நீங்கள் 1லேருந்து 2 ஆனியன் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சிங்க. பட்டை, பூவு, கிராம்பு, பே லீஃப் அண்ட் பண்டான் லீஃப் எடுத்து வச்சிங்க. கொரியாண்டர் லீஃப் நல்லா சாப் பண்ணி வச்சிங்க. ரெட் சில்லி வந்து நான் கணேஷனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம சமைக்க ஒரு ரைஸ் குக்கர் எடுத்துக்குவோம். ரைஸ் குக்கர் சூடான பிற்பாடு அதில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்ச பிற்பாடு தான் வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ பட்டர் கரையட்டும் முதலாவது. ஓகே, பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, பூவு, கிராம்பு அண்ட் பே லீஃப் இது 4 பொருளையும் போட்டு நம்ம தாளிப்போம். நல்லா கும்பாகம் ஆகணும். வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். நீங்கள் வெங்காயம் 1லேருந்து 2 யூஸ் பண்ணலாம். ஸோ வெங்காயத்தை தாளிப்போம். வெங்காயம் வந்து நிறம் மாறணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், கலரி விடணும். அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த பட்டரில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். நீங்கள் தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும். டொமேட்டோ 1லேருந்து நீங்கள் 2 எடுத்துக்கலாம். நான் 1 எடுத்துருக்கேன். இது நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வேக விடணும். டொமேட்டோ வந்து நல்லா குக் ஆகி ஜூஸி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒன்றும் அதிகமாக இருக்கும். வாசமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா வேக விடணும் டொமேட்டோவை. இப்போ டொமேட்டோ நல்லா வந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்தேன் 2 கப்பு. அதை வந்து நான் போட்டு இதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுறேன் ஒரு 5 மினிட்ஸ். கிண்டி விட்ட பிற்பாடு நம்ம தண்ணி ஆட் பண்ணோம். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தீங்களோ மெஷர்மெண்ட் பண்ணிங்களோ அதே கப்பில் தான் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சோறு குறையாமல் நல்லா அழகாக அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா அழகாக குக் பண்ணி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து நிற்கும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்க்கு ஏற்றபடி. நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிண்டி விட்டுதும் எல்லா இடத்துலையும் அந்த நம்ம தாளிச்ச பொருட்கள் அதனால ஜூஸியாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் படுற மாதிரி கிண்டி விட்ட பிற்பாடு நம்ம ரைஸ் எப்படி சோறாக்குவோமோ அதே மாதிரி ஆக்க வேண்டியதான். பண்டான் ஒன்று போட்டுக்கலாம் வாசனத்துக்கு. இப்போ நம்ம ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் ரைஸ் குக் ஆகிறதுக்கு. அப்புறம் 20 மினிட்ஸ் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரைஸ் குக்கர் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகி நல்லாயிருக்கும். அந்த டைமில் என்ன செய்யணும், சாப்ஸ்டிக்கு இல்லைனாக்கா கரண்டி முள்ளு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. எல்லாத்தையும் உடச்சி விடுங்க. ஆனால் சோறு வந்து பிரேக் பண்ணாமல் பார்த்தீங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து லாங்காக ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து உடையாது பிடிக்கி நீங்கள் சாப்ஸ்டிக் ஏதாவது போட்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்,
கொரியாண்டர் லீஃப் தூவி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் ரைஸ் இஸ் ரெடி. ஸோ இந்த சாதத்தை பட்டர் ரைஸ் வந்து நீங்கள் சாம்பார், குருமா, சிக்கன் வறுவல், சிக்கன் குருமா, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். பை பாய், டேக் கேர். Drop it.